நமக்கு குறித்தவைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்தவைகளை என்னுடைய ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு யோபு சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து தெருவின் ஓரத்திலே சரீரத்தில் சுகத்தையும் பலத்தையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. எலும்புதான் இருக்கிறது, தோல் ஒட்டி கொண்டிருக்கிறது, ஜீவன் தான் இருக்கிறது, ஆனால் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த சூழ்நிலை சொல்கிறார், எனக்கென்று தேவன் நியமித்த காரியங்கள், எனக்கென்று குறித்த காரியங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிருச்சு, 10 பிள்ளைகளை இழந்துட்டேன், சொத்து சுகத்தை இழந்துட்டேன், உறவுகளை இழந்துட்டேன், வீட்டை இழந்து விட்டேன், எல்லாவற்றையும் சுகத்தையும் பலத்தையும் இழந்து விட்டேன். ஜீவன் தான் இருக்கிறது, ஆனாலும் தேவன் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எனக்கென்று நியமித்ததை குறித்ததை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு நாள் வரும், அதை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நடந்தது என்ன? ஒரு நாள் வந்தது, அவ்விதமாகவே இழந்து போன அத்தனையும் 2 திரும்ப பெற்றுக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் இழப்புகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது, நஷ்டங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வராமல் போகும் பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோம். ஏன் என்று சொல்லி, ஆனால் நமக்கென்று குறித்தவைகள் நிச்சயமாகவே தேவன் நிறைவேற்றுவார். அது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுவரை பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில யோசிப்புடைய வாழ்க்கையில் தேவன் குறித்த திட்டம் நிறைவேறுவதற்கு தாமதமானது, ஆனாலும் குறித்த நேரத்தில் அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதை பார்க்க முடியும். குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட மேன்மையான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சாதகமா மாற்றி கொடுப்பார். ஒரு அருமையான சகோதரன் பால் பாக்கெட் ஒவ்வொரு வீடுகளாய் போடுகிறது தான் அவருடைய வேலை. அதிகாலை எழுந்து அதை செய்வார். மற்றபடி சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஆண்டோடைய அழைப்பு வருது ஊழியத்திற்கு. ஏன்னா அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் ஏற்கனவே முன் குறித்து திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனால் திடீரென்று ஆண்டவர் நீ முழு நேரமா இந்த வேலைகள்லாம் விட்டுட்டு எனக்காக குறிப்பிட்ட ஒரு கிராமத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த சகோதரன் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? 7 லட்சத்திற்கும் அதிகமான கடன் இருக்கிறது. என்ன செய்வது என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் போட்டுவிட்டு முழு நேரம் என்று போய்விட்டால் மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாடகை வீடு எடுக்க வேண்டும், சாப்பாட்டுக்குரிய காரியங்களை பார்க்க வேண்டும், பள்ளி படிப்பு, பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், ஆனால் இந்த 7 லட்சம் கடன் இருக்கிறதே, இவைகளை அடைத்த பிறகு நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி தாமதப்படுத்துகிறார். அதனால் எல்லா பக்கமும் நெருக்கங்கள், போராட்டங்கள், இதனால் பல விதமான வேதனையான ஆபத்துகள், விபத்துகள் அவர் சந்திக்கிறார். நடந்தது என்ன? ஆண்டவர் குறித்த பெரிய திட்டம் என்ன? ஆண்டவருக்கு அவர் முழு நேரமாய் ஊழியம் செய்வதுதான். ஒரு நேரம் வந்தது, எல்லா காரியங்களும் முடங்கி விட்டது. ஆனால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சரி ஆண்டவர் நான் போகிறேன் போனார். 7 லட்சம் கடனும் அடைக்கப்பட்டது. கர்த்தர் அற்புதமாக நடத்த ஆரம்பித்தார். ஊழியத்தில் பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். குறித்தவைகளை நிறைவேற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள் வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என்றால் தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கையோடு அவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் குறித்தது நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. நீர் மனம் மாறி போக பொய் சொல்ல மனிதன் அல்ல ஆண்டவரின் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து போய் சோர்ந்து போய் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, ஒரு நன்மை இல்லையா, அப்படியேதான் வாழ்க்கை இருக்குமா புலம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தடைகளை உடைத்து வெறுமையை மாற்றி வனாந்தரங்களை அப்புறப்படுத்தி ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து கொடுப்பீராக. நன்மை உண்டாகட்டும். துதிகனமே எல்லாமுக்கு செலுத்துகிறேன். மீட்பரேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் நமக்கென்று குறித்து வைத்தவைகள் உண்டு, அவைகளை நாம் நம்புவோம். இந்த நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். யோபு சொன்னது போல எனக்கென்று கர்த்தர் குறித்து வைத்தவைகளை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.